कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवन्मे सदा गुरुब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्रीगुरवे नमः। ॐ ज्योतिर्मयं शान्तमयं प्रदीप्तं विश्वात्मकं विश्वजितं निरीशम् अद्यन्तशून्यं सकलैर्नाथं श्रीविश्वकर्माणमहं नमामि। ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः पुष्टिवांसस्तनूभिः विषेमदेवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ ब्रह्मदेवानां प्रथमः सम्भवोः विश्वस्य कर्ता भुवनस्य गोप्ता स ब्रह्मविद्या सर्वविद्या प्रतिष्ठा अथर्वाय ज्येष्ठपुत्राय प्राह अथर्वणेयां प्रपदेत ब्रह्मादर्वादां पुरोवाचाङ्गिरे ब्रह्मविद्या भारद्वाजाय सत्यवहाय भारद्वाजो अंगिरसे बराबरा गौनकोकवै महासालः अंगिरसं विधिवत्तुपसन्नः अप्रच तस्मिन् बहवो विज्ञाते सर्वमिदं विज्ञातं भवति इति तस्मै साहोवाच ये विद्ये वेदितव्ये यस्मै यद्ब्रह्मविदो वदन्ति परा च तत्र अपरा ऋग्वेदो यजुर्वेदः सामवेदो अथर्ववेदः शिक्षाकल्पो व्याकरणं निरुक्तं छन्दो ज्योतिषमिति अधपरायया अक्षरम् अधिगम्यते अद्रेश्यमग्राह्यम् अगोत्रमवर्णम् अचक्षुश्रोत्रम् तपाणिपादम् नित्यम् विभुम् सर्वगतम् सूक्ष्मम् तत् अव्ययम् यत्भूतयोनि परिपश्यन्ति धीराः यदोर्ननाभिः सृज्यते गृह्णते च पृथिव्या ओषधयः सम्भवन्ति यदा सतत्पुरुषात् केशलोमानि तदाक्षरा सम्भवति इह विश्वम् तपसा चीयते ब्रह्म तदोन्नम् अभिजायते अन्नात् प्राणो मनः सत्यम् लोकाः कर्मसु च अमृतम् यः सर्वज्ञः सर्ववित् यस्य ज्ञानमयं तपः तस्मात् एतत् ब्रह्म नाम रूपमन्नं च जायते முதல் முண்டகம் இப்பொழுது நாம முதல் முண்டகம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இரண்டாவது முண்டகம் ததே சத்யம் சத்யம் மந்திரேஷு கர்மாணி தவயோ யான்யபஸ்யம் ஸ்தானி வேதாயா சந்ததானி ஆச்சரத யதம் சத்யகாமா ஏஷவஹ அந்தாஹ ருதஸ்ய லோகே. இப்போ இந்த முண்டக உபநிஷத் சிருஷ்டியை பற்றி பேசி இறைவனை பரபிரமத்தை பற்றி பேசி இந்த பரபிரமத்திலிருந்து சிருஷ்டி தத்துவமானது
படைக்கப்பட்டது அதையே பேசி குரு சிஷ்ய சம்பாதம், குரு சிஷ்ய பாரம்பரியத்தை, மரபை, இந்த சம்பிரதாய கிரமம், அதாவது அசம்பிரதாயத்து மூர்கவத் விவேக்ஷன்யா அப்படின்னு ஆதிசங்கர் விவேக சூடாமணியில் சொல்றார். எப்படி ஒரு குருவை தேடி இந்த வேத ஆத்மஞானத்தை அடையும் பொருட்டு ஒரு சம்பிரதாய கிரமமாக வரக்கூடிய குருவை தேர்ந்தெடுத்து அடைய வேண்டும். அதுக்காக தான் இந்த பரம்பரை எதுக்கு சொல்றது அப்படின்னாக்கா, உபனிஷத் சொல்ற பொழுது அது டைரக்டா சொல்லியிருக்கலாம், இது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியதில்லை. பட்டு இங்கே அந்த குரு சிஷ்ய பாவனை இந்த சம்பிரதாயத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுது. பாரத தேசத்துல எல்லாமே குரு சிஷ்ய பாவமாக இருந்து கேள்வி பதில் ரூபமாக, சம்வாத ரூபமாக இந்த கான்வர்சேஷன் எல்லா உபனிஷத்துக்களும் இப்படிதான் இருக்கும். ஏன் அப்படின்னா கேள்வி கேட்கும் பொழுது ஞானமாகுது, அபிவிருத்தி ஆகுது அப்படின்ற தாத்பரியத்துல இங்க உபனிஷத் அந்த பாரம்பரியத்துக்கு முதல் ரெகக்னைசேஷன், முதல் மரியாதை அந்த குரு சிஷ்ய பாரம்பரியத்திற்கு. ஏன்னா அந்த மாதிரி பாரம்பரியத்தில் தான் இந்த ஞானம் பிறக்கும். வேற வழி நாண்யம் பண்ணிட்ட அயனாய வித்தியது, வேறு வழி கிடையாது, வேற மார்க்கம் கிடையாது. அப்ப சம்பிரதாய கிரமமாக பார்க்கும் பொழுது அப்படி இந்த வித்தை எங்கிருந்து வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது அனைத்திற்கும் அந்த பரமாத்மா பிரம்மே வித்தைக்கு அதிபதி, அவரிடமிருந்து அனைத்தும் வந்தது அப்படின்றதுக்கு இப்போ உபனிஷத் வேதம் சொல்லியாச்சு. வேதாந்தம் உபனிஷத் புரியுதா? அப்போ இங்க சிருஷ்டியை பேசி இப்போ என்ன பண்றாரு, அடுத்தது கர்மாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். தது ஏதத்து சத்தியம் மந்திரேஷு கர்மாணி கவயஹ. கவயஹ கவிஹி கவி கவயஹ. அப்போ கவயஹ அப்படின்னா இங்க யாரு அப்படின்னு தெரியணும் இல்லையா? அப்ப அதற்கு ரிஷினாம், ரிஷிகள் அப்படின்னு. கவயக மேதாவினக வசிஷ்டாதயக அப்படின்ட்டார் சங்கரர். கவயகனா யாரு? இங்க கவி பாடுறவங்க இல்ல, இங்க மேதாவினக வசிஷ்டாதய. ஒரு வேற மாதிரி நினைச்சுட்டா என்ன பண்றது அப்படின்றதுக்காக வசிஷ்டாதயக அப்படின்னாக்கா வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், யாக்ஞவல்கியர், ஜமதக்கனி, இது மாதிரி எல்லா ரிஷிகளை நம்ம எடுத்துக்கணும். அப்போ வசிஷ்டர் அப்படின்னா எங்க வர்றாரு அப்படின்னாக்கா, இந்த 5 ரிஷிகள் பேசப்படுற இடம் கிருஷ்ண யஜுர்வேதம் 4:3-2, 4வது காண்டம், பிரபாடகா 3, அணுவாகம் 2. புரியுதா? அதுல இந்த 5 ரிஷிகள் யாராருனாக்கா வசிஷ்டர், அப்புறம் விஸ்வாமித்திரர், அப்புறம் ஜமதக்கனி, பரத்வாஜர், விஸ்வகர்மா. இந்த 5 ரிஷிகள் அங்க சொல்லப்படுறது. தெரிஞ்சுக்கொண்டதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். 4:3-2 காண்டா 4, அணுவாகா பிரபாடகா 6, பிரபாடகா 3, அணுவாகா 2. 2னா 2. புரியுதா? அப்போ 4, 6, 2ல விஸ்வகர்ம சுத்தம் வரும். 4, 3, 2ல பஞ்சரிஷிகள், அப்புறம் 4, 3, 3ல அடுத்த பஞ்சரிஷிகள். யாரு அடுத்தது? சானக, சனாதன, அகபோன, சுபர்ண ரிஷிகள். புரியுதா? அந்த யஜுர்வேதத்துல போய் அந்த காண்டத்தையும் பிரபாடகத்தையும் அணுவாகத்தையும் பார்க்கணும். அதுல சொல்லப்பட்டிருக்கும். அப்ப வசிஷ்டாதயக அப்படின்னா இங்க எப்படி கொண்டு வரணும்? வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், அப்புறம் ஜமதக்கனி, பரத்வாஜர், அப்புறம் விஸ்வகர்ம ரிஷி. இவங்கதான் இது அபானபிரத்து பிராணபிரத்துன்னு சொல்றது. அபானபிரத் பிராணபிரத் அப்படின்னு சொல்றது. இந்த 2 அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்கா, ஸ்தூல சூட்சுமா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்தூல சூட்சுமா புரிஞ்சுக்கணும். அப்ப ஸ்தூல ரூபமாக சூட்சும ரூபமா இருக்கிறது சானக, சனாதன, அகபோன, பிரத்தனை. அதனாலதான் தெரியல வெளியில தெரியல, ஜீவன் முக்தர்களாக. புரியுதோ இல்ல? இவர்கள் சூட்சுமா இருக்கிறதுனால தெரியல, அதிகமா வெளிப்படல. அப்ப வெளிப்பட்டவர்கள் யாரு அப்படின்னாக்கா வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், பாரத்வாஜர், ஜமதக்கனி, விஸ்வகர்ம ரிஷி. விஸ்வகர்ம ரிஷி அதுவும் வெளியில வரல. புரியுதா? அதிகமா வர்றது வசிஷ்டர், அப்புறம் விஸ்வாமித்திரர். புரியுதா? அதுக்கப்புறம் தான் மற்ற பரம்பரை எல்லாமே ரிஷி பரம்பரை. அப்ப இங்க என்ன சொல்ற? கவயக மேதாவினக வசிஷ்டாதயகான்னு சொல்லிட்டார். அவர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, மந்த்ரேஷு யானி அபஸ்யன்னு தானி. அப்போ எதை பார்த்தார்களோ, எதை எங்க பார்த்தாங்க? கர்மாணி, கர்மங்களில்.
எந்த கர்மங்களில்? மந்திரேஷு கர்மாணி. மந்திரேஷு கர்மாணி. இப்ப மந்திரங்களில், வேத மந்திரங்களில் எதை பார்த்தார்களோ அது தத்து ஏதத்து சத்தியம். இப்ப மந்திரங்கள் அவங்க என்ன பார்த்தாங்க அப்படின்னாக்கா, மந்திரங்கள்ல நல்லா புரியணும். மந்திரங்களில் கவயக யானி அபஷ்யன்னு எதை பார்த்தார்களோ, எதை? கர்மாணி. எங்க? மந்திரேஷு. மந்திரேஷு கர்மாணி. இப்ப மந்திரங்களில் எதை பார்த்தா? கர்மாணி. அது ஏதத்து சத்தியம். இப்போ மந்திரங்கள்ல என்ன கர்மங்கள் சொல்லப்படுறது அப்படின்னாக்கா, மந்திரங்கள்ல என்னமோ நிறைய தர்மத்தை பற்றி எடுத்து பேசுது. நித்திய, நைமித்திக, காமிய, பிராயசித்த, இந்த மாதிரி கர்மாக்கள், நித்திய அனுஷ்டான கர்மாக்கள். அதுல எல்லாம் என்ன வருது? எத்தனையோ யஜ்ஞங்கள், யாகங்கள், ஹோமங்கள், இதெல்லாம் பேசப்படுறது. அது என்ன அப்படின்னாக்கா, அது சத்தியம், உண்மைதான், சத்தியம்தான் அப்படின்னு சொல்லிட்டார். அது எப்படி அப்படின்னாக்கா, திரேதாயாம் பகுதா சந்ததானி. திரேதாயாம், திரேதாயாம் அப்படின்னாக்கா, திரேதாயாம் வா யுகே பிரயாசக பிரவருத்தானி பகுதா பகுப்பிரகாரம் சந்ததானி பிரவருத்தானி கர்மபிகி கிரியமானானி அதஹ யூயம் தானி ஆச்சரத நிர்வர்த்தயத நியதம் நித்யம் சத்தியகாமாக யதா பூத கர்மபல காமாக சண்டகா. எப்படி இப்ப இந்த கர்மாக்கள், அதாவது திரேதாயம், திரேதாயம்னா அது பல விதமா இருக்கிறது. இந்த 3 வேதங்களில் சொல்லப்பட்ட, அதாவது இது இங்க இடத்துல 2 விதமான தாற்பயத்தை சொல்லப்படுறது. இப்ப இவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருனாக்கா, யுக பிரயாசகா அப்படின்ட்டாரு. இங்க சொல்றச்சே என்ன பண்றாங்க, 3 உலகங்களையும் அது அடையக்கூடிய, 3 உலகங்களிலும் அடைவதற்குண்டான பல்வேறு விதமான ரூபங்களாக அது அமைந்திருக்கின்றது. பகுதா பகுதா சந்ததானி, பலவிதமா அமைந்திருக்கிறது. அது 3 வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் பலவிதமாகவும் இருக்கிறது. இப்ப 2 பொருள் என்னன்னா, 3 உலகங்களிலும் இந்த கர்மாக்களானது பரவி இருக்கிறது. பூலோகம், ஊர்லோகம், சுவர்லோகம். அது மட்டும் இல்லாம இங்க 3 வேதங்களில் எண்ணிலடங்காத கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எவ்வளவோ யாகங்கள் மொத்தம் அப்படி பார்த்தோம்னாக்கா 150க்கு மேற்பட்ட இஷ்டிகள் பேசப்படுகிறது. 150 மேற்பட்ட இஷ்டிகள், யஜ்ஞம், இஷ்டி, புரியுதா? அதுல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, பகுதா சந்ததானி. அப்போ நம்ம நித்திய நைமித்திய காமிய கர்மாக்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்றோம். அதுக்குண்டான ஹோமங்கள், அக்னிஹோத்திரம் இத்தியாதி. நித்திய கர்மா என்ன பண்ணணும்? அக்னிஹோத்திரம் பண்ணணும். அக்னிஹோத்திரம்னா இப்ப இது நம்ம பண்ற அக்னிஹோத்திரம் இல்லை, புரியுதா? அது நம்ம என்ன பண்றோம்? காலையில அக்னியே ஸ்வாகா பிரஜாபதியே ஸ்வாகா, அப்புறம் சாயங்காலம் அக்னியே ஸ்வாகா சூர்யாய ஸ்வாகா. இதுதான் 2 சொல்ற அக்னிஹோத்திரம். ஆனா இங்க சொல்லப்படுற வேதம் சொல்ற அக்னிஹோத்திரம் பெரிய மிகப்பெரிய மகாபிரிய யஜ்ஞம். அதெல்லாம் அக்னிஹோத்திரம்னாக்கா மகாபிரிய நித்தியப்படி செஞ்சுட்டே இருக்கணும். அது பெரிய நம்ம பார்க்குற யாகசாலை ஒரு குண்டமெல்லாம் கிடையாது. அது வித்தியாசமா குண்டங்கள்லாம் போட்டு சந்திரன், சூரியன், தர்ச பூர்ண மாச பௌர்ணமாசியா அப்படின்னு, தர்ச பூர்ண பௌர்ணமாசியா யஜ்யம்னு பேரு. அது தான் சோமயாகம், வாஜபேய யாகம், அப்புறம் அஸ்வமேத யாகம், இது மாதிரி நிறைய விஸ்வசித்தி யாகம். இதெல்லாம் வைதீகத்துக்கு வேத மந்திரங்கள் சொல்லப்பட்ட, இதெல்லாம் ராஜாக்களால் செய்யப்பட்ட யாகங்கள், யஜ்யங்கள். இதெல்லாமே மிகப்பெரிய யஜ்யங்கள்லாம் சொல்லப்படுறது. அது என்ன பண்ணும்? தானி ஆச்சரத நியதம் சத்தியகாமாகா. அப்போ தானி அவைகளை என்ன பண்ணணும்? நாம ஆச்சரத நியதம், நியதமா என்ன பண்ணதைய நாம முறைப்படி ஒழுங்காக செய்யணும். அந்த யாகங்களில் வேதங்களில் சொல்லப்பட்ட அந்த என்ன பண்ணும் கர்மாக்களை நாம் என்ன பண்ணோம்? நித்தியப்படி ஆச்சாரம் அனுஷ்டானத்தோட அது என்ன பண்ணும்? ஒழுங்காக செய்யும். அதனால அப்ப கர்மாக்களை செய்யும் பொழுது ரொம்ப கவனமா செய்யணும். இப்ப ஏதோ சிரத்தை இல்லாம அசிரத்தையா பண்ணா, அனாச்சாரமா பண்ணா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அதற்குண்டான பலன்களையும் விளைவுகளையும் நாம சந்திக்க வேண்டி நேரிடும்.
அப்போ இது என்ன பண்ணும்? அது ஏதத்து சத்தியம், அது உண்மைதான், அது சத்தியமானதுதான். அது வேதங்களில் பலவாறாக பறந்து விரிந்து கிடக்கிறது. அப்புறம் நீங்க உங்களுக்கு காமிய கர்மார்த்தமாக பலன்களை இச்சிட்டு தான் நிறைய யாகங்கள் யஜ்ஞங்கள் பண்றோம். இப்ப ராஜாக்கள் எதுக்கு? ராஜா ராஜ்ய அடைய வேண்டும், ராஜ்யத்தை அடைய வேண்டும், சகல ஐஸ்வர்யத்தை அடைய வேண்டும். அப்புறம் அது இல்ல புத்திர காமேஷ்டி யாகம் எல்லாம் வேதங்களை பேசப்படுறது. இப்ப இந்த மாதிரி சோமயாகம், வாஜ்பேய யாகம், தச பூர்ணமாச யாகம், அப்புறம் வாஜ்பேயி, அப்புறம் புத்திர காமேஷ்டி யாகம், அஸ்வமேத யாகம், ராஜசூய யாகம், விஸ்வஜித் யாகம். வேதம் ஞானத்தை அடையிறதுக்கு ஆசையை திறக்கணும்னு சொல்றாங்க. அதே இவ்வளவு ஆசைகள் தூண்டு, அதான் பாயிண்ட். புரியுதா? எதுக்கு அப்படி தூண்டு விடுது அப்படின்னாக்கா, ஏன்னா உனக்கு ஆசை இப்ப லௌகீகத்தில் இருக்கும்போது என்ன, எனக்கு பொருள் வேணும், பணம் இருந்தா. இப்ப பேசிக்கா மனிதனுக்கு என்ன தேவை? பொருள் வேணும். பணம் இருந்தாதான் என் வாழ்க்கையை நான் வாழ முடியும். சகல ஐஸ்வர்யங்கள் எனக்கு வேண்டும், பேர் வேணும், புகழ் வேணும், கார் வேணும், பங்களா வேண்டும், எல்லாம் வேணும். புரியுதா? அப்ப அதெல்லாம் வேணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணும்? அதுக்குண்டான யஜ்ஞங்களை செய்து நீ அதை பெறுவாயாக. உன்னுடைய ஆசை இருக்கு உனக்கு. புரியுதா? அது ஆசை என்ன பண்ணா, நீ ஆசை அதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமானது உனக்குள்ள ஓடுது. அப்ப அதுக்கு என்ன, அதுக்குள்ள வழிமுறைகளையும் வேதம் கொடுக்கறது. கடைசியில் அதை சொல்லும், பின்னாடி படிக்க வந்துடும். அடுத்த ஒவ்வொரு ஸ்லோகத்தில் அதை சொல்ல போறது. அப்படி நிறைய உனக்கு என்ன தேவையோ இந்த உலகத்தில் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல சொல்றது. அப்ப இதெல்லாம் பார்க்கிறான் நித்தியம். அந்த கர்மாக்களை என்ன பண்ணணும்னா, உனக்கு வேணும்னு ஆசை இருந்ததுனாக்கா அதை முறைப்படி ஒழுங்காக செய்வாயாக. அப்படி முறை தவறி செய்தேயானால் விளைவுகள் அது சொல்ல முடியாது. அதனால கர்மனா ககனோ கதிகி அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ நித்தியம் சத்திய காமம். யாராருக்கெல்லாம் சொர்க்கலோகம், ஏன்னா இந்த லோகத்துல எனக்கு கஷ்டமா இருக்குது, சொர்க்கலோகம் போனா ஆனந்தமா வாழலாம். புரியுதா? அங்க மூப்பே கிடையாது, வயசே என்றும் இளமையாக இருக்கலாம். புரியுதா? உன்னை சுத்தி 150க்கு மேற்பட்ட காரு பென்ஸ் காரா நிற்கும், அப்சர ஸ்திரீகள்லாம் நிற்பாங்க, ரம்பா ஊர்வசி மேனகாலாம் வேலை செய்வாங்க. உங்களுக்கு நினைத்த மாத்திரத்தில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீ என்ன நினைக்கிறியோ, எதை சாப்பிடணும்னு நினைக்கிற உடனே எல்லாமே கிடைக்கும். அப்ப என்ன மனுஷன் அதை நோக்கி பயணப்படுவார். அப்ப அந்த மாதிரி உனக்கு வைகுண்டம் போகணும், இல்ல கைலாயம் போகணும், அது மாதிரி உனக்கு சத்தியலோகம் போகணும், பிரம்மலோகம் போகணும் அப்படின்னு உனக்கு ஏதாவது ஆசை இருந்துன்னா கர்மாக்களை செய்வாங்க. இந்த லோகத்தையே நானு என்ன பண்ணும், ஜெயித்து வெற்றி பெற்று ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், விஸ்வசித்தி யாகம் பண்ணி லோகத்தையே நான் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னு எல்லாம் வந்துச்சுன்னா, அப்ப அதை என்ன பண்ணணும்னாக்கா, நீங்கள் அதை ஒழுங்காக செய்வீர்களாக. ஏன்னா கர்ம பலன் மீது ஆசையுள்ளவர்கள் இதை செய்தாக வேண்டும். உனக்கு காமிய ஆத்மான ஆசை இருந்தா இதை செய்தே ஆக வேண்டும். அதற்கு வேறு வழி கிடையாது. புரியுதா? நல்லா புரிஞ்சு. இப்போ இப்போ ஆத்ம ஞானம் வேணும்னா அதுக்கு என்ன வழி? முமுட்சுவா இருக்கணும், குரு கிட்ட அணுகி ஆத்ம ஞானத்தை வேதாந்த உபதேசம் கேட்கணும். அதுதான் ஆத்ம ஞானத்துக்கு வழி. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், வேற வழி கிடையாது. அப்போ உனக்கு ஒருவேளை காமியார்த்தமான ஆசைகள் இருந்ததுனாக்கா இந்த கர்மாக்களை நீ ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு வேதனை சொல்லியாச்சு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா, நீங்கள் காமியார்த்தமான செய்யக்கூடிய அந்த யஜ்யங்களை ஒழுங்காக செய்யணும், ஆச்சாரமா செய்யணும். சும்மா அப்படியே குளிக்காமலும் பகவானுக்கு தெளிவா போறது அப்படின்னுலாம் அசிரத்தையா அனாச்சாரமா பண்ணக்கூடாது. அப்புறம் ஒழுங்கா ப்ராப்பரா செய்யணும். ப்ராப்பரா செய்யணும். கர்மா, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் a ரியாக்ஷன். கர்மாவை மட்டும் ரொம்ப கவனமா இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா திருப்பி நம்மளையே அடிச்சிடும். போன பந்து நம்மளை நோக்கிதான் திரும்ப வரும். புரியுதா? அதனால கவனமா இதை கையாள வேண்டும். அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, யதா லீலாயதே ஹச்சிஹே சமித்தே ஹவ்யவாகனே தத் ஆஜ்யபாஹௌ அந்தரேன ஆகுதிஹி பிரதிபாதயே. இது முக்கியமா சொல்றார். நீங்க என்ன பண்ணும், சமித்தே, சமித்தில்
எந்த சமித்தேனாக்கா சமித்தில் அக்னி நல்லா ஜோலை பண்ணணும். ஜோலை இல்லாம ஹோமம் பண்ணக்கூடாது. அக்னி காரியம் பண்ணும் பொழுது என்ன பண்ணும்? ஜுவாலை ஆகணும். ஏன் அப்படின்னா ஜோலை இல்லாமல் நீ செய்யக்கூடிய அக்னியம், அதாவது தீ அக்னியானது நல்லா ஜோலையா எரியணும். எரியும் பொழுதுதான் நீங்க ஆகுதி கொடுக்கணும். அதுதான் இங்க சொல்றாரு. சமித்தே ஹவ்யவாகனே, நன்றாக எரிய வேண்டும் அக்னியானது. எந்த எதுல? அந்த சமித்தில. புரியுதா? வேற என்ன பண்ணணும்? இல்ல சாமி, நல்லா நம்ம கிட்ட வேற எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இருக்கு, ஃபியூல்லாம் இருக்கு, ஊத்தி நல்லா கொளுத்தலாம், சீமனை இருக்கு, பெட்ரோல் இருக்கு இல்லையா அப்படின்ட்டு அப்புறம் சமித்து தான் வைக்கணும், விறகு வைக்கக்கூடாது. புரியுதா? எந்த யஜ்யத்திற்குன்னு எது இருக்கோ அதை தான் நாம பயன்படுத்த வேண்டும். அப்ப சமித்து தான் பயன்படுத்தணும். இருக்கிறதெல்லாம் இல்ல அப்படின்னா போய் மரங்கள்ல போய் எல்லா மரத்தையும் கொண்டு வந்து உள்ள போட்டு கூட்டத்துக்குள்ள போட்டு என்ன பண்ணக்கூடாது. அப்ப சமித் அதுக்குன்னு அளவு இருக்கு, அதுக்குன்னு பிரமாணம் இருக்கு. அந்த அளவுகளோடு அதை வைத்து நாம அந்த அக்னியை கொழுந்து விட்டு எரிய செய்ய வேண்டும். யதா லீலாயதே ஹர்ச்சிகி, யதா லீலாயதே. லீலாயதே என்ன? அப்படி டான்ஸ் ஆடுது. எது? அக்னி பகவான். அக்னி என்ன பண்ணுவாரு? அப்படியே இப்படி 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 அப்படியே குண்டத்துல என்ன பண்றாரு? டான்ஸ் ஆடுறாரு. அது அச்சிகி. அப்ப அது என்ன? அதுல ஆடு இல்லையா, அந்த நாக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்றது? தீ நாக்குகள். அக்னியினுடைய நாக்கு அது வந்து நான் கொடுக்குறோம் ஆகுது. அந்த நாக்கு அப்படின்னு படத்துல பாக்குறீங்க இல்ல? எந்த படத்துல பாத்தீங்க? அப்படியே என்ன பண்றாரு? அப்படி செய்தல. அந்த மாதிரி நம்ம ஆஜ்யத்துல ஆகுதி கொடுக்கும் பொழுது அது என்ன பண்ணுது? அந்த நாக்கு வந்து டபக்கு டபக்கு டபக்குன்னு வாங்கி சுவைக்குதான். புரியுதா? அதனால என்ன பண்றாரு? நாக்கு இல்லாம கொடுத்தா எங்க போகும்? எங்கேயோ போகும். நாக்குல போட்டாதான் அது சுவை அறிந்து நமக்கு ரசமா வரும். அது மாதிரி நாம் செய்யக்கூடிய யாகங்கள் யஜ்யங்கள் என்ன பண்ணும்? அதுக்கு இறைவனுக்கு அது ரசமாக எனர்ஜியாக போகும். இதைத்தான் பகவான் கீதையில சொல்றாரு. யஜ்ஞத்தினால் தேவர்கள் புஷ்டி அடைகிறார்கள். அப்ப நாம் செய்யக்கூடிய யஜ்யம் யாகத்தினால் தேவர்கள் புஷ்டி அடைகிறதுனால அதனால தேவர்கள் பிரீதி அடைந்து உனக்கு தேவையானதை அவர் ஆசீர்வாதம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்றார். புரியுதா? அப்படியாக இங்க என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, இறைவன் எதனால சோபிக்கிறார் அப்படின்னாக்கா, பிரகாசிக்கிறார் அப்படின்னாக்கா, நாம் செய்யக்கூடிய யஜ்ஞம் தான் அவருக்கு பலம். யாருக்கு? தேவர்களுக்கு. அப்ப அந்த பலத்தை பெற்ற தேவர்கள் என்ன பண்றாங்க? நம்ம எதை விரும்பி நாம அந்த யஜ்ஞத்தை செய்தோமோ அதை நமக்கு அனுகிரகம் செய்கிறார்கள். அதனால யஜ்ஞம் பண்ண தேவர்கள் பிரீதி அடைவார்கள். அதனால யஜ்ஞத்தை பண்ணிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் வீட்டுல ஒரு வாட்டியாவது ஒரு அக்னிகாரியத்தை பண்ணணும், ஹோமங்கள் பண்ணணும். கோயில் இருந்துன்னா ஹோமங்கள் பண்ணணும். அப்ப நம்ம வந்து திரும்ப திரும்ப பண்ணும் பொழுது என்ன ஆகுது? அந்த ஆலயத்தினுடைய எனர்ஜி, சாநித்தியம், அந்த இறைவனுடைய ஆற்றல், பலம் பெறும். அதனாலதான் கோயில்னு இருந்தா, வீடுன்னு இருந்தா, இந்த யஜ்யத்தை நாம திரும்ப 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 பண்ணிக்கொண்டே இருந்தோமே ஆனால் ஆற்றல் பெருகும், பலம் பெருகும். சாமி, நாங்க வீடு கிரக பிரவேசம் பண்ற வச்சு அவர் பாவம் வந்து பண்ணாருங்க எங்க ஐயருங்க. அதுக்கப்புறம் அது என்ன கூட எனக்கு தெரியாது. புரியுதா? கிரக பிரவேசம் எப்ப பண்ணி எத்தனா அது ஆச்சுங்க இருக்குங்க. எப்ப நேத்தா முன்னாடி எடுத்துக்கலாம்னாக்கா அது 30-40 வருஷம் ஆச்சுனாக்கா, 30-40 வருஷம் ஒண்ணுமே பண்ணலையோ அப்படின்னு என்ன? அதான் வருஷத்திற்கு ஒரு அக்னிஹாரியம் வீட்டுல கண்டிப்பா செய்யணும். செஞ்சா என்ன ஆகும்? வீட்டில் அந்த வஸ்து எனர்ஜி ஆகும். எந்த வஸ்து நம்ம சொல்றோம்? இந்த பாசிட்டிவ் சொன்னது இல்லையா? அப்ப அந்த எனர்ஜி என்ன ஆகும்? நமக்கு புஷ்டியாகும். அப்ப அந்த இல்லத்தில் ஐஸ்வர்யமா இருக்கும். அதுல ஒரு வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டுல வந்தா ஒரு ஃபீலிங் வருதுங்க அப்படின்றா. என்ன ஃபீலிங்? எதனால வருது ஃபீலிங்கு? ஆச்சாரமாக, ஒழுங்காக, நித்தியப்படி பூஜைகளும் புனஸ்காரங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது ஹோமம் பண்ணணும். வீட்டுல தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் சொல்லணும். தெரியாது இல்ல அவளுக்கு ஏன் பண்ற, எதுக்கு பண்றோம்னா. அப்ப ஹோம கர்மா யஜ்ஞம் பண்றதுனால எவ்வளவு நலன், நமக்கு எவ்வளவு பலன், நலன் பலன் ரெண்டுமே நமக்கு கிடைக்காது. அப்ப ஸ்ரத்தையோடு பண்ணும் பொழுது நம்முடைய ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அப்புறம் மேதாசக்தி இதெல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்போ இங்க யதா லீலாயதே கர்ச்சிகி ஹவ்யவாகனே
சமித்தினால் எரியப்பட்ட அந்த அக்னியிலானது அந்த அசைந்தாடுகின்ற அந்த அக்னி இருக்கே, அதுல அந்த தீ நாக்குகளுக்கு என்ன பண்ணும்? இந்த தீ நாக்குகளுக்கு சொல்றாரு தது ஆஜ்யபாகுன்ட்டார். அந்த அக்னியில எந்த இடத்துலப்பா நீ ஹோமம் பண்ணணும் அப்படின்னாக்கா, எந்த இடத்துல ஹோமம் பண்ணணும்? சும்மா எப்படி சும்மா குடத்தை போட்டு கல்லை போட்டு கட்டையை போட்டு தீயை ஊத்தி எண்ணெயை ஊத்தி பெட்ரோலை ஊத்தி நல்லெண்ணெய் ஊத்தி கல்லெண்ணெய் ஊத்தி தேங்காய் எண்ணெய் ஊத்தி இருக்கிறதெல்லாம் என்னென்ன எண்ணெய் இருக்குது எல்லாம் ஊத்தி அக்னி எரிய வச்சு இல்லையா என்னமோ பண்றது. சாமி கற்பூரம் போடுங்க சென்டர்ல. அப்ப என்னன்னாக்கா அக்னி சம்ஸ்காரம் பண்ணி அக்னி ஜுவாலையாகி வரச்சு என்ன பண்ணணும்? ஆஜ்யத்தினால் ஆஜ்யபாகம். எங்க ஆஜ்யபாகம்னாக்கா ஆகுதிக்கு பிரதிபாதையே ஆஜ்யபாகோ அந்தரேன. இந்த ஆஜ்யபாகத்துக்கு அந்தரேனம்னாக்கா அப்போ அக்னியினுடைய மத்திய பாகத்துலதான் நம்ம என்ன பண்ணோம்? ஆகுதியை பிரதிபாதையே. இந்த மூலையில விடுறது அந்த மூலையில விடுறது அது சம்ஸ்காரம் பண்ணல. புரியுதா? இப்ப ஆகமத்துல நேற்று பார்த்தோம். ஆகமத்துல பார்க்கும் பொழுது சம்ஸ்காரங்கள்னு நம்ம பண்றோம். குண்ட சம்ஸ்காரம், அப்புறம் சிறுகிசவ சம்ஸ்காரம், அப்புறம் என்ன ஆஜ்ய சம்ஸ்காரம், ஆஜ்ய சம்ஸ்காரம். இந்த 3 சம்ஸ்காரங்களை முறைப்படி செய்ய வேண்டும். வைதிகத்துல பண்ணும் பொழுது என்ன ஆகுது? சத்பாத்திர பிரயோகம், சத்பாத்திர பிரயோகம், அக்னி பிரதிஷ்டை பண்ணணும். அப்ப இந்த மாதிரி நமக்கு லௌகிக அக்னி, அப்புறம் லௌகிக அக்னி, அப்புறம் பாலாக்னி. எதுல? வைத்தியம் செய்யறதுல புரியுதா? அப்போ வீட்டுல செய்யும் பொழுது என்ன அக்னி யூஸ் பண்ணணும்? கோயில செய்யும் பொழுது என்ன அக்னி யூஸ் பண்ணணும்? பையனுக்கு உபநயனம் வச்சிருக்கேன் ஹோமம் பண்ணி கொடுங்க அப்படின்னா அங்க போய் என்ன அக்னி பிரதிஷ்டை பண்ணுவேன்? லௌகிக அக்னி. புரியுதா? அங்க போயிட்டு பாலாக்னிய நமக சிவாக்னிய நமக அங்க போய் ஆகமத்தை பிரயோகப்படுத்த கூடாது. அதாவது வீட்டிற்கு வைதீக மார்க்கேன ஹோமங்கள், ஆலயத்திற்கு ஆகம மார்க்கேன ஹோமங்கள். ஆனா ஆலயத்திற்கு வைதீகம் ஆகமம் ரெண்டும் யூஸ் பண்ணலாம், புராணம் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். வீடுன்னு இருந்தா வைதீகம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தெளிவா இருக்கும். நீ எதாவது கொண்டு போயிட்டு எங்கெங்கயோ கொண்டு போய் இதெல்லாம் பண்ணா அது என்ன அர்த்தம் அனர்த்தமாயிடும். இது யாருக்கு தெரியும்னாக்கா சிவாச்சாரியர் கூட்டு வீட்டுல அவர் பூஜை பண்ணுவாரு. அங்க போய் வீட்டுல போய் அங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது. அஸ்திர மந்திரங்களை பிரயோகப்படுத்தக்கூடாது. ஆலயத்துக்கு தான் அஸ்திர மந்திரங்களை பிரயோகப்படுத்தும். ஆத்மார்த்த ஆலய பூஜைகள்லாம் செய்ய வச்சதான் அஸ்திர மந்திரங்கள். அதை கொண்டு வீட்டுல யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னாக்கா அது பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும். தனக்கும் சரி, எஜமானருக்கும் சரி, இல்லத்திற்கும் சரி. அப்ப எந்த இடத்துல எதை பண்ணணும் அதையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஆலயம் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும், எதிர்கொள்ளும். கிரகம் அப்படி கிடையாது. அது இறைவன் வாழும் இடம், இது மனிதன் வாழும் இடம். அது ஈஸ்வராலயம், இது மனுஷியாலயம். ரெண்டு தெரிஞ்சுக்கணும். ஈஸ்வராலயம், மனுஷியாலயம். இது ஜீவாத்மா, இது சோட்டா ஆத்மா, அது பரமாத்மா. அது 1000 வாட்ஸ், இது 10 வாட்ஸ். இவர் அல்பக்கியம், இவர் அல்பக்கியம், அது சர்வக்கியம். இது 10 வாட்ஸ், அது 1000 வாட்ஸ். 1000 வாட்ஸ் கொண்டு இங்க வச்சு, இது 10 வாட்ஸ் தான் தாங்கு. 1000 வாட்ஸ் வச்சா என்ன ஆகுனாக்கா, இப்போ லைட் போட சுவிட்ச் போடுறேன், 100 வாட்ஸ் போட்டீங்கன்னா எடுத்துக்கும் இல்லையா? இப்ப இது நான் சின்ன பையனா இருக்கல என்ன பண்ணுவான், வண்டியில ஒரு பல்பு கிழிட்டு வருவான், காது பல்பு கிழிட்டு கனெக்ஷன் கொடுத்து பார்க்கல, புத்தி தானே. அது கனெக்ஷன் கொடுத்து வீட்டுல கரண்ட் மாட்டேன் என்ன ஆகுது, பீஸ் போயிடுது. புரியுதா? பீஸ் போயிடுது. அப்புறம் அந்த மாதிரி இங்க பண்ண என்ன ஆகும், ஏன் பீஸ் போகுது, அந்த வோல்டேஜ் தாங்காது. புரியுதா? அந்த வோல்டேஜ் தாங்காது, பீஸ் போயிடும். அதே மாதிரிதான். அப்ப ஹோமங்கள்ல எந்த இடத்துல எந்தெந்த ஹோமத்தை பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். எல்லாம் ஏகமா பண்ண வேண்டியது. என்ன புரியுதா? இதெல்லாம் என்னன்னாக்கா அதெல்லாம் அதனாலதான் இது சரியா சொல்லி கொடுக்க ஆள் இல்ல, ஆசாமி இல்ல. அவனுக்கு என்ன தெரியும், ஹோமம் எப்படி பண்ற மட்டும் தெரியும், எதை எங்க பண்ணணும் தெரியாது. அதே விவாகத்துல அப்படிதான். விவாகத்துல போய் ஆகம் பிரயோகம் பண்ண என்ன ஆகுது, என்ன என்ன பண்றது, இதெல்லாம் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கணும். ஆலய பூஜை பண்ணும் பொழுது என்ன பண்ணணும், விவாக பூஜை பண்ணல என்ன பண்ணணும். விவாகத்துக்கு இப்ப இருக்கு,
விவாகத்துல வந்து இப்போ சுவாமிக்கு விவாகம் திருக்கல்யாணம் பண்றாங்க. திருக்கல்யாணம் பண்றச்சு அங்க என்னதான் பிரயோகம் பண்றது அப்படின்னாக்கா என்ன பிரயோகம் பண்ணுவீங்க? அம்பாளுக்கு சாமிக்கு பிரயோகம் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? அங்க போய் வர்றாங்க பண்றாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும்? ஆகம பிரயோகம் தான், வைதிக பிரயோகம் தான் அங்க பண்ணணும். புரியுதா? அங்க போய் அதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் அது அனர்த்தம் தான் அதெல்லாமே. ஏன்னா அப்போ நான் சொன்னேன், இப்போ இது வந்து பவர் தாங்காது. எதை எங்க பிரயோகப்படுத்தணுமோ அதை அங்க பயன்படுத்த சரியான முறையில் சரியான விஷயங்களை செய்யணும். அதனாலதான் ஏன்னாக்கா நமக்கு சூக்ஷ்ம சில விஷயத்தை சொல்லியிருக்கேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா சரி. புரியுதா? இப்ப நம்ம என்ன பண்றாங்க, எல்லாரும் ஏதோ பிரயோகம் பண்றான், ஹோமம் பண்றான், இதுதான் அதே மாதிரி ஸ்வரசுத்தி எல்லாம் மந்திரம் சொல்றது ரொம்ப அது வந்து விபரீதமான பலன்களை கொடுக்க வல்லது. அதனாலதான் அது ஏன் சொல்லிட்டாரு, அது சத்தியம், அது உண்மை. இதுதான் மந்திரேஷு கர்மாணி, வேதங்கள் சொல்லப்பட்ட கர்மங்கள் அனைத்தும் சத்தியமானதுதான். அது முடிச்சு உனக்கு சரியான பலன் வேணும் அப்படின்னாக்கா சரி மேதாசக்தி வேணும், மந்திரத்தை சரியா சொல்லணும். புரியுதா? அப்புறம் என்ன ஆகுது, நியந்திரத்துவம் வேணுங்கிறக்கு நித்திரத்துவம் வேணும்னு கேட்ட மாதிரி ஆகுது. கும்பகர்ணன் என்ன வாட்டான், தபஸ் பண்றாரு. கும்பகர்ணன் தபஸ் பண்ணி இந்திரன் நோக்கி கடும் தவம் எப்படியாவது. உடனே இந்திரன் வந்துட்டாரு, என்னப்பா அவனுக்கு தேவை, என்னை போட்டு இந்த பாடுபடுத்துறிய அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய தபஸ் என்ன ஆகுது, ஜோலாக்கு போய் அவரை சுட்டெரிக்கிறது. உடனே ஓடி வர்றார். ஓடி வந்துட்டு என்ன வேணும், எனக்கு எப்பொழுதும் நியந்திரத்துவம் வேணும், நான் எப்போ நிலையாக இருக்க வேண்டும், என்னை யாரும் அழிக்க முடியாது, என்னை யாரும் அழிக்கக்கூடாது. சரி அப்படின்னு. அப்போ என்ன ஆகுதுனாக்கா திடீர்னு ஒரு கரும்பு வந்து எறும்பு வந்து டக்குன்னு ஒரு காதுக்குள்ள உள்ள ஓயிடுச்சான். புரியுதா? போனது என்ன ஆகுது, நியந்திரத்துவங்கிறக்க எப்போ எனக்கு நித்திரத்துவம் வேணும்ட்டார். புரியுதா? அதனால அவர் என்ன பண்றாரு, தூங்கிட்டே இருந்தார். கிளாஸ் உட்கார்றான், தூக்கம் அப்படியே வரணும். கிளாஸ் உட்கார்ந்தா தூக்கம் வரணும், வந்தாதான் ஞானம் சீக்கிரம் கிடைக்கும். உண்மைடா, நீ கிளாஸ்ல உட்காந்து தூங்குனா சீக்கிரம் ஞானம் கிடைக்கும், பகவான் அனுகிரகம் பண்ணுவார் கண்டிப்பா. புரிஞ்சுதா? ஏன் அப்படின்னாக்கா அந்த தூக்கம் எத்தனையோ பேருக்கு வராம இருக்குது, எத்தனையோ பேருக்கு தூக்கம் வராம இருக்கிறது. வேதாந்த பாடம் கேட்கும் போது தூக்கம் வருதுனாக்கா நீ எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும். அப்போ அது என்ன பண்ணுக்கா அப்படி வரும். அதெல்லாம் நித்ராதேவி வந்து அப்படியே அட்டாடா கட்டில விட தூங்குறது ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சோகம் தெரியுமா, தூக்கம் சொக்கும். ஆனா நீங்க கட்டளை படுத்துப்பாரு, தூக்கமே வராது. ஆனா வேதாந்த பாடம் கேட்கல ஆனந்தமா தூக்கம் வரும். ஏன் அப்படின்னாக்கா நித்ராதேவி விட மாட்டாங்க, வந்து குடிச்சிருவாங்க. ஏய் இந்த ஆசாமியே நம்ம நிலைமைக்கு வாராதான் விடக்கூடாது, இவனை விடக்கூடாது, போய் அமுத்து. இப்ப நம்ம செய்யறோம்ல, 2 மணி மேல ஏறினா என்ன பண்ற, காலை பிடிச்சி இழுத்து விடுறான்ல, லோகத்துல நடக்குது இல்ல, என்னை விட்டு அவன் மேல ஏறி கூடாது அப்படின்னு. அதே மாதிரி இங்க தேவர்களும் சில காரியத்தை செய்வாங்க. நித்ராதேவி வந்து அப்படியே நம்மள அமுத்தும். அப்ப அதையெல்லாம் கடந்து நாம வெளியில வந்துடணும். புரியுதா? அப்ப வெளியில வர்றதுக்கு என்னக்கா பயிற்சி ஒன்றும் கிடையாது, பிரார்த்தனை தான் வரும். ஏன்னா அப்பதான் அது வந்து பேலன்ஸ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். நம்முடைய கர்மாக்கள் என்ன, அந்த பாவ கர்மாக்கள்லாம் பேலன்ஸ் பண்ணணும். அப்படி அதை அனுபவிச்சுட்டு இருக்கணும். தூக்கம்லாம் முடிச்சுட்டே இருந்தாலும் முடியாது. அது தூங்கி என்ன பண்ணணும், அதைய பேலன்ஸ் பண்ணிக்கணும், தப்பு கிடையாது. புரியுதா? அதுக்காக குருஜி சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? முயற்சியும் பிரயத்தனம் பயிற்சி இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும். அப்போ கர்மாக்கள் செய்யும் பொழுது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக சிறப்பா செய்யணும். ஆகுது எங்க விடணும், அக்னியில் மத்திய பாகத்தில். இங்க சொல்லும் பொழுது நம்ம அதாவது ஆஜ்ய பாகவு யதா லீலாயதே லேலாயதே ஹர்ச்சிகே சமித்தே ஹவ்யவாகனே தது ஆஜ்யபாகோ அந்தரேன ஆகுதிகி பிரதிபாதையே. நீங்கள் அங்கு அக்னியுடைய வடக்கு தெற்கு மத்திய பாகத்தில், வடக்குக்கும் தெற்குக்கும் மத்திய பாகத்தில் இந்த ஆஜ்ய பாகத்தை நீங்கள் என்ன பண்ணும், கொடுக்க வேண்டும். இந்த ஆஜ்யத்தை ஆகுதி கொடுக்க வேண்டும். அப்போ அதுல நாக்குகள் சொல்லப்படுறது இல்லையா, அக்னி நாக்குகள் வரும் பொழுது, அப்ப புகையாக இருக்கும் பொழுது ஹோமம் பண்ணக்கூடாது,
டனல் இருக்கும் பொழுது ஹோமம் பண்ணக்கூடாது, புரியுதா? அப்புறம் அதுக்குன்னு உண்டான சமித்திகளை தான் பயன்படுத்த வேண்டும். அதெல்லாம் சமித்து வாங்கி வச்சுக்கிறது. ஒரு பிரம்மச்சாரி என்ன பண்ணும், சமிதாதானம் பண்றச்சு என்ன பண்ணும், சமித்து ஆதானம், சமித் ஆதானம், சமிதாதானம். அப்ப சமிதை நான் அந்த அக்னியில் வைக்கிறேன். எதற்காக வைக்கிறேன்? நான் என்னுடைய மேதாசக்தி அபிவிருத்தி ஆக வேண்டும் பொருட்டு இந்த சமித்தை நான் அக்னிக்கு சமர்ப்பிக்கின்றேன். அப்ப இங்க வந்து ஆஜ்யாகுதி, அங்கே சமித்தாகுதி, ஆதானம் வைக்கிறேன் அக்னியில். அப்ப சமித்தை வைத்து அந்த அக்னியானது எப்படி புஷ்டி ஆகிறதோ, புரியுதா? அக்னி சமித்தை வைத்த அக்னியினால் எப்படி அக்னி புஷ்டி ஆகிறதோ அது போல அறிவு மேதாசக்தி புஷ்டியாக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி சமிதாதானம் பண்றோம். அங்க மாதிரி இங்க என்னுடைய காமியார்த்தமாக நான் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இந்த ஆஜ்யத்தை என்ன பண்றோம், நான் அக்னியில் ஆகுதி கொடுக்கிறேன். அக்னிஹோத்ரம் அதர்சம் அபூர்ணமாசம் அசாதுர்மாஸ்யம் அநாக்ரயணம் அதிதிர்வர்ஜிதம் ச அகுதம் அவைஸ்வதேவம் அவிதினாகுதம் ஆசப்தம் ஆசப்தமான் தஸ்ய லோகான் வினஸ்தி. அப்போ இங்க எஸ்ய அக்னிஹோத்திரம் அதர்சம். இப்போ ஒரு கடகு செய்யறோம். இப்போ அக்னிஹோத்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது. அக்னிஹோத்திரம் செய்யணும் அப்படின்னாக்கா நித்தியப்படி இந்த கர்மாவை செய்யணும். அவ்வளவுதான் அக்னிஹோத்ராதின்னு சொல்றது. அப்போ அந்த அக்னிஹோத்திரம் செய்யும் பொழுது என்னென்ன ஹோமங்கள் செய்யணும் அப்படின்னு சில முறைகள் இருக்கு. இப்ப நாம வந்து கும்பாபிஷேகம் பண்றோம் அப்படின்னாக்கா அது என்னென்ன ப்ராசஸ் பண்றோம், நாம கணபதி பூஜை, புண்ணியாக வாசனம், பஞ்சகவ்யம், மிருசங்கரம், அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், மண்டபார்ச்சனை, வேலியார்ச்சனை, கலாக்கம், பலகாரம், கலாகசனம், அப்புறம் என்ன பண்றோம், வாசசாந்தி விட்டீங்க, வாசசாந்தி, பிரவேச பலி, அப்புறம் அக்னிகாரியம், அதுக்கப்புறம் பூர்ணாகதி, நாடி சந்தானம், அவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. எவ்வளவு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல ஏதோ ஒண்ணு விட்டு போச்சுன்னா என்ன பண்ணணும், கும்பாபிஷேகம் சரி வராது, அப்புறம் பிராயச்சித்தம் வரணும். ஆமா, அது மாதிரி அக்னிஹோத்திரம் என்று சொல்லக்கூடிய கர்மா செய்யும் பொழுது அதுல என்னென்ன செய்யணும் அப்படின்னாக்கா அதர்சம் என்று சொல்லக்கூடியது, அதாவது தர்சம் பௌர்ணமாசம், இந்த சடங்கு செய்யணும். அக்னிஹோத்திர கர்மா செய்யும் பொழுது இந்த கர்மா செய்யணும். அடுத்தது சாதுர்மாசியம், அடுத்தது திதிவர்ஜினம், அடுத்தது அக்ரயாணம், அடுத்தது வைஸ்வதேவம். இங்க நெகட்டிவா சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குது, அக்னிஹோத்திரம், அதர்ச பௌர்ணமாசம், சாதுர்மாசம், அநாக்ரயணம், அதிதி வர்ஜிதம். அப்ப இங்க என்ன பண்ணா நெகட்டிவ்ல எடுத்துட்டு பாரு. அப்ப என்ன வருது, எது அக்னிஹோத்திரம், தர்ச பௌர்ணமாசம், அப்புறம் சாதுர்மாசியம், அப்புறம் ஆக்ராயணம், திதிவர்ஜிதம், இந்த மாதிரியான ஹோமங்களை நாம அக்னிஹோத்திரம்ங்கிற கிரமங்கள் அந்த யஜ்யம் பண்ணும் பொழுது செய்யணும். அது இல்லாமல் செய்தால் அதுதான் இப்ப என்ன பண்ணும், அங்க நெகட்டிவ் போடும்போது என்ன ஆகுது, அதர்சம் அபௌர்ணமாசம், ஆகுதம், அப்புறம் என்ன வைஸ்வதேவம். அப்ப அவைஸ்வதேவம்ங்கிறது வைஸ்வதேவம். அப்ப அவிதினா, அப்ப விதினா, விதினா என்ன விதிப்படி, அவிதினா விதி இல்லாமல், நீ முறை இல்லாமல் விதி இல்லாமல் நீ செய்தேயானால் என்னப்பா நடக்கும், என்ன ஆசப்தலோகான் கிணர்த்தி. இந்த என்ன கிணத்தின என்ன சப்தலோகான் கிணர்த்தி, ஆசப்தலோகான் கிணர்த்தி. அப்ப நாம் செய்யக்கூடிய இந்த கர்மாவானது என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த சப்தலோகான் 7 உலகங்களையும் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா டெஸ்ட்ராய் பண்ணும். பூலோகம் மட்டும் கிடையாது, நீ செய்யக்கூடிய கர்மாக்களினால் நெறி தவறி முறை தவறி நீ செய்யும் பொழுது இப்ப என்ன ஆகுது, வீட்டுல ஹோமம் பண்றோம், கணபதி ஹோமம் பண்றேன்,
இல்ல புத்திர காம சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் பண்றேன், விவாக பிராப்திக்கு என்ன பண்றோம் ஹோமம் பண்றேன், இதெல்லாம் செய்யும் பொழுது என்ன பண்ணோம் சுயம்பர் பார்வதி ஹோமம் பண்றேன். கரெக்டா சொல்றாரு. பார்வதி கலா மந்திர சகித ஹோமம் பண்ற, எவ்வளவோ ஹோமங்கள் பண்றோம் நாம. கணபதி ஹோமம் பண்றேன், சுதர்சன ஹோமம் பண்றேன், அப்புறம் ஆயுஷ் ஹோமம் பண்றேன், அப்புறம் சண்டி ஹோமம் பண்றேன், அதிருத்ரம் பண்றேன். இதெல்லாம் பண்ணும் பொழுது என்ன ஆகுது? விதிமுறைப்படி பண்ண வேண்டும். இல்ல அப்படின்னாக்கா பூலோகம் மட்டும் கிடையாது, சப்த லோகங்களும் அழிஞ்சிரும். ஏன்னாக்கா யஜ்யத்தினாலதான் எல்லாமே புஷ்டியாகும். புரியுதா? அப்ப நீ சரியான முறையில் செய்யப்படவில்லையானால், நீ வீட்டுல சரியான முறையில் செய்யலாம், வீடு அழியும், அப்புறம் நம்முடைய சந்ததிகள் அழியும், அப்புறம் பூலோகம் அழியும், புவர்லோகம் அழியும், சுவர்லோகம், அப்புறம் மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம், எல்லா லோகங்களும் அழிந்து விடும். அப்ப என்ன பண்ணணும்னாக்கா, இந்த ஹோமங்கள் செய்யும் பொழுது முறைப்படி நாம செய்யணும். அதிதி வர்ஜிதம்னாக்கா, அப்ப திதி அதிதினா யாரு? அதிதிகள் யாரு? நம்மளை தேடி வரக்கூடியவர்கள். இங்க அப்ப அதிதி வர்ஜிதம், அனாகிரயணம் இதெல்லாம் இல்லாம நாம செய்யப்படும். அதனாலதான் கோயில்ல விசேஷம் பண்றோம். எது குழந்தை கோயில் வழிபண்ணா நம்ம என்ன பண்றோம்? மாமா கூப்பிடுப்பா, சொந்தக்காரங்க கூப்பிடுப்பா, முதல் மரியாதை செய்யுங்கப்பா. அதெல்லாம் எதுக்கு செய்யறாங்க? விருந்தோம்பல் பண்றவங்களுக்கு அதிதிய சொந்தக்காரங்க. இப்ப தச தரிசனம் பண்றோமே, எதுக்கு அதெல்லாம்னாக்கா, தச தரிசனம் எதுக்காக பண்றதுனாக்கா அந்த மாதிரி அதிதி வர்ஜிதம். அப்போ இந்த மாதிரி பெரிய மகா யஜ்யங்கள்லாம் பண்ணும் பொழுது, மகோத்சவ பூஜைகள்லாம் பண்ணும்போது நம்ம என்ன சொல்றோம்? சொந்தக்காரங்களை கூப்பிடு, அவங்களுக்கு முதல் மரியாதை பண்ணு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இந்த மாதிரி அந்தந்த காலத்துல அதை முறைப்படி நாம செய்ய வேண்டியது. இதெல்லாம் இல்லாம செஞ்சா என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ வர்றாங்க யஜ்யத்துக்கு கூப்பிடுறோம், இங்க பெரிய மகா யஜ்யம் நடக்கிறது, வாங்கோ. அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உணவு, விருந்தோம்பல், டீ காஃபி எல்லாம் கொடுத்து அனுசரணம் பண்ணி சேர்லாம் கொடுத்து உட்கார வச்சு அவங்க என்ன பண்ணோம்? உபசரிக்கணும். அப்படி உபசரிக்காம நாம எந்த பூஜையும் செய்யக்கூடாது. அதனாலதான் கன்யா பூஜை, சுவாசினி பூஜை, இதெல்லாம் எதுக்கு? தம்பதி பூஜை, எதி பூஜை, பிரம்மச்சாரி பூஜை, இதெல்லாம் எதுக்கு பண்றது? இறைவன் பிரீதி அடைகிறார். அப்ப நம்ம எந்த ஒரு பூஜை செய்தாலும், மகோற்சவ பூஜைகள் செய்யும் பொழுதும், மிகப்பெரிய யஜ்யங்கள்லாம் செய்யும் பொழுது இதை செய்யணும். இதெல்லாம் வேதம் சொல்லி இருக்கிறது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? குமாரி பூஜை, கன்யா பூஜை, சுவாசினி பூஜை, தம்பதி பூஜை, பிரம்மச்சாரி பூஜை, புரியுதா, வடு பூஜை, எதி பூஜை, ஆச்சாரிய பூஜை, இதெல்லாம் எதுக்கு பண்றதுனாக்கா இறைவன் அதனால் பிரீதி அடை வேதமே சொல்லி இருக்கிறது. அப்படி நீ செய்யவில்லையானால் அந்த முறைப்படி நீ செய்யல, அக்னிஹோத்திரம் செய்யல, என்ன ஆகும்? சப்த லோகங்களும் என்ன ஆகுது? வினஷ்டி. அவ்வளவுதான். அப்ப சப்த லோகங்களுமே போயிருது. அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? எதுவும் இங்க சாஸ்வதம் இல்லை. இது கர்மா செய்யும் பொழுது முறைப்படி செய்யும். ஏன் அப்படின்னாக்கா, கர்ம பலன் நமக்கு திருஷ்டமாகவும் இருக்கிறது, அதிர்ஷ்டமாகவும் இருக்கிறது. அந்த கர்ம பலன்களினால் தான். அப்போ ஒரு கர்மாவை செய்யும் பொழுது நான் முறைப்படி, அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது நிஷ்காமியார்த்தமாக செய்யணும். நிஷ்காமியமா பார்த்தோம்னாக்கா அப்ப முறைப்படி செய்ய வேண்டாமா அப்படின்னு அர்த்தம் அல்ல. புரியுதா? பலனின் மீது இச்சை இல்லாமல், பலனின் மீது இச்சை இல்லாமல் டூ யுவர் டியூட்டி, டூ யுவர் டியூட்டி. உன்னுடைய கடமையை நீ சரியாக செய், பலன் சரியாக வரும். நீ முறைப்படி செய்த எல்லாம் முறையாக உனக்கு கிடைத்தே தீரும். கர்மபல தாதாவாக அந்த ஈஸ்வரன் விளங்குகிறார். அப்ப இதுவரைக்கும் என்ன பண்றார்? அது யாகாதி யஜ்யங்களின் பெருமைகளை சொல்லி அதனால் வரக்கூடிய நன்மைகளையும் எடுத்து பேசிட்டார். அப்ப இங்க ஆதிசங்கர் பேசுறது என்ன சொல்றார்? யதா லீலாயதே கச்சிகி. இப்போ இங்க சொல்லும் பொழுது என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அக்னிஹோத்ராதி கர்மங்களை பற்றி பேசும் பொழுது பஞ்சமகா யஜ்யம் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சமகா யஜ்யம் அது என்னன்னு சொல்றது? தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், பூத யஜ்யம், மனுஷ யஜ்யம், பிரம்ம யஜ்யம். இது முறைப்படி தினந்தோறும் ஒரு மனிதன் செய்ய வேண்டும். அப்ப தேவ யஜ்யம்னா என்ன? தேவ ஆராதனை. தினந்தோறும் என்ன பண்ணோம்? குளிச்சு ஸ்நானம் பண்ணிட்டு ஆராதனை தீபம் போட்டு, என்னது நல்ல எண்ணெய் வாங்கணும்.
என்னென்ன வாங்கணும்? நல்ல எண்ணெய் வாங்கணும். நல்லெண்ணெய் வாங்கி தீபம் விட்டு, புரியுதா? விளக்குக்கு எண்ணெய் தானே, விபரீதமான எண்ணெயெல்லாம் வாங்கக்கூடாது. புரியுதா? அப்புறம் ஆஜ்யம், ஹோமத்துக்கு நெய்யுங்களா? இந்த நெய் எடுத்துப்பாங்க, விலை கம்மியா இருக்கும். ஹோம நெய். அப்போ எது எது எனக்கு சாப்பிட முடியாதோ அதை கொண்டு போய் பகவானுக்கு ஆகுதி கொடுக்கலாமா? கொடுக்கூடாது. அப்போ உனக்கு சாப்பிட்ட சைடு எஃபெக்ட் வருது, பகவானுக்கு வருமா வராதான்னாக்கா? புரியுதா? அப்போ அதற்குன்னு உண்டான ஆஜ்யம். அதனாலதான் கவ்யமாஜ்யம் ஆணையன்னு சொல்றது. கவ்யமாஜ்யம் ஆணைய, நல்ல பசுவினுடைய ஆஜ்யம்னா நெய்யை கொண்டு வருவாயாக. கடையில இல்லைங்க சாமி, கோமத்துக்கு தானே இது கொண்டு வாங்க, அது 700 ரூபா 800 ரூபா வரும், இது 250 ரூபா தான். புரியுதா? அப்புறம் 250 ரூபா நெய். அப்புறம் அது என்ன பண்ணோம், நாம கேபிள் கிழிச்சு ரொம்ப வச்சுட்டு நாம என்ன பண்ணணும்? 700 ரூபா. கரெக்டா? என்ன புரியுதா? புரிஞ்சிருச்சு. புரியுதா? அதுவும் பண்ணக்கூடாது. புரியுதா? கடைக்காரங்களுக்கெல்லாம் எது வேண்டாமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வந்து என்ன பாவம் தான் விளை. அதனாலதான் முறைப்படி 100 மில்லி இருந்தா போதும். ஒரு ஃபார்ம் பண்றதுக்கு நல்ல முறையான ஒரு 100 மில்லி இருந்தா போதும். நீ கொடுக்கறது என்ன, ஒரு ஆவிரி தான் கொடுக்குற. புரிஞ்சுதா? அதுலயே 108 ஆவிரி கொடுக்க முடியும். 1.5 லிட்டர் 2 லிட்டர் வாங்கி வச்சு சும்மா அடியே ஊற்றப்படாது, நெய் இருக்குது அப்படிங்கிறக்காக. புரியுதா? அது என்னன்னாக்கா, நெய் விடும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், நல்ல பசுவினுடைய நெய்யை பயன்படுத்த வேண்டும். புரியுதா? கடையில் பாமத்துக்குன்னு விற்ற கண்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து, புரியுதா, பாமாயிலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பான். நமக்கு அப்படியே இப்பெல்லாம் பண்ண பாமாயில் நல்ல நெய் மாதிரியே இருக்கும், அதெல்லாம் ஊற்றக்கூடாது. அதே மாதிரி ஆஜ்யம் ஹோமம் பண்ணியில இந்த நல்லெண்ணெய் எடுத்து உள்ள ஊத்துறது, அது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படியாக நம்ம தினந்தோறும் செய்ய வேண்டிய யஜ்யம் என்ன? தேவ யஜ்யம், தேவ ஆராதனை. பித்ரு யஜ்யம் என்ன பண்ணா? திரி தர்ப்பணம். தர்ப்பணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது பூத யஜ்யம். பூத யஜ்யம்னா என்ன? பசு பிராணிகளை நாம பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது மனுஷ யஜ்யம், அதுதான் அக்னி யஜ்யம்ங்கிறது. வரவர்களை நாம் முறைப்படி உபசரிக்கிறோம். விருந்தோம்பல், வீட்டுக்கு வந்துட்டாரு, வாங்கோ, ஜலம் முதல்ல கொடுக்குறோம், அப்புறம் காஃபியா டீயான்னு கேட்கிறோம். இல்ல ஹார்லிக்ஸ் போட்டுட்டா ஏதாவது சாப்பிட்றேலாம், இல்ல நீராகாரம் இருக்குமா, நீராகாரம், இல்ல பலாகாரம் இல்லையா, இல்ல சூடா காஃபி டீ இந்த மாதிரி கேட்கணும். புரியுதா? வீட்டுல இல்லாட்டி கூட கேட்கணும். புரியுதா? எனக்கு ஒண்ணு வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் சுடுதண்ணியாவது கொஞ்சம் குடிங்களே அப்படின்னு, அட்லீஸ்ட் ஹாட் வாட்டர் அப்படின்னா கேட்கணும். புரியுதா? அப்புறம் என்ன காலை டிஃபன் என்ன சாப்பிட்றேன், இங்கே நம்ம கிட்ட இருக்கா இல்லையோ நம்ம கேட்கணும். டிஃபன் டீயா இட்லியா தோசையா என்ன செய்யட்டும் உங்களுக்கு கேட்டு, சாம்பாரா குருமாவா, உப்பு வைக்கணுமா வைக்கப்படாதா எல்லாம் கேட்கணும், உபசரிக்கணும். அது பேர் என்ன? மனுஷன். அடுத்தது பிரம்ம யஜ்யம். பிரம்ம யஜ்யம்னா என்ன? பிரம்ம யஜ்யம் தினந்தோறும் வேத அத்தியனம் பண்ணுறது, தினந்தோறும் வேத அத்தியனம். அதனாலதான் நான் சொல்றேன், அட்லீஸ்ட் மினிமம் பஞ்சசூக்த பாராயணம் பண்ணிட்டு வீட்டை வாச கதவே கடக்கணும். புரியுதா? அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு தினந்தோறும் என்ன பண்ணணும், நாம அட்லீஸ்ட் மினிமம் பஞ்சசூக்தங்கள் பாராயணம் செய்ய வேண்டும். அதுவும் முடியல, எதுல விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்ட மாதிரி ஒரு சூக்தம் தான் சொல்லணும், அதுவும் முடியல. புரியுதா? ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராரணே. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாமா? கேனோபாயேன லகுணா, கேனோபாயேன லகுணா. ஏதாவது இவ்வளவு சகஸ்ரநாமம் என்னால சொல்ல முடியல, ஏதோ உபாயம் தான் சொல்லுங்க. புரியுதா? லகுவா, சிம்பிளா அப்படின்னு உடனே சிவபெருமான் சொல்றாரு, பரவாயில்ல. அப்படியா? அந்த பக்தனால சாப்பிட முடியாதா? அப்படியா? 3 பேரை சாப்பிட முடியல, அவர்னால உடம்பு முடியாம படுத்திருக்கா, அவருக்கு தான் இது. புரியுதா? நாமெல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை முழுமையா சொல்லணும், அது முடியல அவருக்கு. புரியுதா? அவர் என்ன பண்ணலாம்னாக்கா ராமா 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 அப்படின்னு சொன்னா போதும், 3 வாட்டி சொன்னா போதும். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராரணே. ஏன் 3 வாட்டி ராம ராம சொல்லணும் அப்படின்னாக்கா, சமம். எப்படி சமமாகும்? என்ன யாரும்
இன்னைக்கு ஒரு 3 வேளை நீ சாப்பிட்ற, ஒரு மாதம் சாப்பிட்றதுக்கு சமானம் ஆயிருமா சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு 3 வேளை சாப்பிட்டா காலையில மதியம் நைட் சாப்பிட்ற, ஒரு மாசத்துக்கு சமானம் ஈக்குவல் ஆயிடும் ஆகுமா? அது எப்படி ராமா ராமா ராமான்னு சொன்னா எப்படி ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுமையே சொன்னது சமானம் ஆகுனாக்கா சொல்லு. அதுக்கு என்ன உள்ள விதி இருக்கு, சயின்ஸ் இருக்கு, கண்டுபிடிக்க பார்க்கலாம். அந்த நாமத்தை ராமான்னு எழுதுறீங்கல்ல, அதற்கு ஆல்பபெட்டிக்கலா போட்டுப்பார். இந்த ராமா அப்படிங்கிற அந்த இதுக்கு ஆல்பபெட்டிக்கல் போட்டுப்பார், ரா மா. அப்போ 3 வாட்டி நீங்கள் ஆல்பபெட்டிக்கல் போட்டு அது இன்ட்டு பட்டு மல்டிபிளிக்ஸ் எல்லாம் பண்ணிப்பார், மேத்தமெட்டிக்ஸ் போட்டுப்பாரு. கரெக்டாக 1008 நிற்கும். புரியுதா? அதனாலதான் ராம ராம ராமா. அப்ப ராம நாமத்துக்கு என்ன மகிமை அப்படின்னாக்கா இந்த ரா இந்த மா. புரியுதா? அதனால சப்த ஸ்வரத்திலையும் இந்த சாரி கா மா. புரியுதா? சரி ரி கா மா. அந்த ரகாரம் அக்ஷரம் மகார அக்ஷரமும் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நம்ம வியாக்கரணம் படிக்கிறோம்ல சான்ஸ்கிரிட்ல, அதுல அதே மாதிரி ரேஃபா அப்புறம் அனுஸ்வார் மகாரம் ரேஃபா. ஏன்னா அது 2 அக்ஷரங்களுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் சொல்லப்பட்டது. அதனால அதே மாதிரி தீட்சா அக்ஷரங்கள்லாம் பார்க்கிறோமே ஒவ்வொரு சுவாமிக்கு. புரியுதா? தீட்சாட்சரம் பார்க்கணும். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளீம் ரம் யம் லம் வம் சம் ஹம் லம் சம் எல்லாம் சொல்றோம்ல பீஜாட்சர மந்திரங்கள்லாம். அப்ப அதெல்லாம் அந்த அக்ஷரங்கள்லாம் வரும்பொழுது இம்மு 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 இம் மா மா மா. புரியுதா? ரம். அப்போ பீஜாட்சரம் ஆரம்பிக்கிறது ரம். அதே மாதிரி எல்லா சாமிக்கும் ஸ்ரீம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் இதெல்லாம் மகத்துவம் வாய்ந்தது. ஏன் சப்தம் நான் சொன்னேன். இது there is no any form. அது only சவுண்ட் ஃபார்ம். அந்த சவுண்ட் ஃபார்முக்கு அந்த அதிர்வலைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பிரகாரம் சயின்ஸ் பிரகாரம் போட்டு பார்த்தோம்னா 1008 அது ஈக்குவலா வரும். அதே மாதிரி சோடசி சொல்றோம் இல்லையா, சோடசி அம்பாளுடைய சோடசி சொல்றோம். கையே லக்ரி ஹசக கலக்ரி ககல் லக்ரி ரீம் லகச ரீம் லக ஹசக ரீம் லை கபோ ஓம் கையே ரகசிய மந்திரம். இதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது, வெளியில சொல்லக்கூடாது. ரகசியார்த்தமான மந்திரம் முறைப்படி உபதேசம் பண்ணும். புரியுதா? அகஸ்தியர்கிட்ட யார் சொல்றாருனாக்கா உபதேசம் பண்றாரு. லோபாமுத்திர வெயிட் பண்றாங்க. இங்கேயே போனார், ஆட்டுக்காரரை காணவே பல காலம் ஆயிட்டே எங்க போனார் அப்படின்னாக்கா. புரியுதா? அப்புறம் உடனே என்ன பண்ணாரு, அவரு பிரார்த்தனை பண்றாரு அம்பாள் கிட்ட. யாரு? லோபாமுத்திரா. பிரார்த்தனை வீட்டுக்கார போன ஆசாமி காணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் அகஸ்தியரை உடனே அம்பாள் பாக்குறாங்க திருஷ்டியில. எங்க இருக்கிறாருனாக்கா அங்க போய் நம்ம ஹயக்ரீவர்கிட்ட போய் சரணடைச்சிட்டாரு. யாரு? அகஸ்தியர். அப்படின்னே எனக்கு லோகத்துக்கு எனக்கு நீங்க சீக்கிரம் ஆத்ம ஞானத்தை பெற வேண்டும், எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்றாரு. உடனே இல்லம்மா அதுக்கப்புறம் பார்க்கலாம், அதுக்குண்டான உடனே தகுதிகளாக வருட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னு என்ன பண்றாரு, அவரு சாஷ்டாங்கமா ஆடலை குடிச்சிட்டு விட மாட்டேன்ட்டார். உடனே அப்புறம் என்ன அம்பாள் போய் என் பக்தனை ஏன் இப்படி சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உடனே அம்பாளுடைய அனுகிரகத்தோடு அப்புறம் உடனே அந்த உபதேசம் சொல்லி கொடுக்குறான். இப்போ சாட்சாத் நிற்கிறாங்களே ஆத்மவதிக்கு அவங்க தான் ஏது அப்படின்னு உபதேசம் நடக்கிறது. லோபாமுத்திரனுடைய அனுகிரகத்தினால அம்பாள் போய் அம்பாளினால உபதேசம் அகஸ்தியர் கிடைக்கிறது. அதுதான் அப்போ லலிதாசன் நான் படிக்க முடியல, அதை சொல்லும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் புரியுதா? அந்த மாதிரி அந்த அக்ஷரங்களுக்கு அவ்வளவு அந்த இது. அதனாலதான் எந்திரம் எழுத வச்சு நம்ம என்ன பண்றோம், அக்ஷரங்களை எழுதுறோம். எதுக்காக எந்திரத்தில் எழுதுறோம்? அந்த அக்ஷரங்களுக்கு அந்த சவுண்டு, அந்த எழுத்து ஒன்றும் பண்ணாது, அது பார்த்து அதை படிக்கணும். புரியுதா? படிச்சு அதை பூஜை பண்ணும்போது என்ன பண்ணணும், அந்த அக்ஷரங்களை சொல்லி போடணும். அதுக்கு தான் அதில் எழுதுறது. நம்ம என்ன பண்றோம்னாக்கா, எழுதுனாலும் வேலை செய்யாத ராஜா. புரியுதா? பசிக்குது சாப்பிட்டேன் அப்படின்னு எழுதுனா வருமானம் சாப்பிடணும். அந்த மாதிரி எந்திரத்துல எழுதி இருக்கிறது ஓம் ஹ்ரீம் ஸ்ரீ ஐம். புரியுதா? இந்த மாதிரி எழுதி இருக்கணும். ஓம் நம சிவாய யம, அப்புறம் வனசி மாய, அப்புறம் யமன சிவாய
இது மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். சொன்னாதான் அதுக்கு பலன் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணணும், தேவ மகா யஜ்யம். அடுத்தது வந்து என்னன்னாக்கா ஹவிர் யஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 யஜ்யங்கள் இருக்கிறது. அப்புறம் சோமசத்துல ஒரு 7 சொல்லப்படுறது. அதுல என்ன அப்படின்னாக்கா ஹவிர் யஜ்யம் அப்படின்னாக்கா அக்னியாதானம், அக்னிஹோத்திரம், தர்ச பூர்ணமாசம், ஆக்ரயணம், சாதுர்மாசியம், நிரூட பசுபந்தம், சௌத்ராமணி என்று சொல்லக்கூடிய 7 அக்னிகாரியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இன்னைக்கு செய்யற ஆளு இல்ல. இதெல்லாம் யார் செய்யறது? இதெல்லாம் இது பெரிய ப்ராசஸ். இதெல்லாம் அது அந்த யாகசாலையே பெருசா இருக்கும். அப்ப இதெல்லாம் எப்ப செய்ய முடியும், எப்ப பண்ண முடியும்னாக்கா அப்புறம் அக்னிஸ்தோமம், அத்யக்னிஸ்தோமம், உக்தயம், சோடசி, வாஜபேயம், அதிராத்திரம், அப்தோர்யாமம் அப்படின்னு அதுல எல்லாம் சொல்லப்படுறது. இந்த மாதிரி சடங்கு, இந்த மாதிரி அந்த அக்னிஹோத்திரம் செய்யும் பொழுது இந்த மாதிரி யஜ்யங்கள்லாம் நம்ம உபாயங்கள்லாம் செய்யப்பட வேண்டும்.